கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்குகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். 4 குடும்பத்தினருக்கு வெவ்வேறு காரணங்களுக்காக பணி வழங்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளதே. கூடுதல் விவரங்கள் என்ன ராஜகுமரன்? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக தற்பொழுது அதில் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக இளம் வயதுடைய மகனையோ மகளையோ இழந்தவர்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு உதவுவதற்கு அரசு முன் வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அரசினுடைய கொள்கை முடிவாக ஏற்கப்பட்டு 32 குடும்பத்தவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் யாருக்கு பணி வழங்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற பணிகள் வழங்கப்படுகின்றன. 32 பேருக்கு அரசாணை வழங்கப்படுகின்றது. பணி நியமனம் அவர்களுக்கு செய்யப்பட்டதற்கான அரசாணையாக அந்த பணி நியமன ஆணை கடிதங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. நீதிமன்றம் அறிவுறுத்தல் அடிப்படையிலே தற்பொழுது தற்காலிக ஏற்பாடாகத்தான் இது பார்க்கப்படும் என்றாலும் கூட நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை நடைபெற்று பணி நியமனங்களை வழங்கலாம் என்று டிஎன்பிஎஸ்சி சொன்னால் இந்த பணிகள் எல்லாம் அவர்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் அரசு பணியாக. அதே நேரம் 4 குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக அரசு பணியை பெற்றுக் கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் விரும்பக்கூடிய மாற்று ஏற்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அரசு தரப்பில் அதை செய்து கொடுப்போம் என்ற தகவலை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அரசு துறை சார்பிலும் கூறியிருக்கின்றார்கள். இன்று தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் முதலமைச்சர் சில நலத்திட்டங்கள், மாவட்ட அளவில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், பயனாளிகளுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டவர்களிடம் கேட்டறிய இருக்கின்றார். அதன் பிறகு இங்கு காத்திருக்கக்கூடிய அந்த கரூர் துயர சம்பவத்தின் சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தங்களுடைய குழந்தையை, கணவனை இழந்த பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு என்று அரசு பணிகளை முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தது. அந்த துயர சம்பவம் நடைபெற்று முடிந்த பிறகு அதில் உயிரிழப்பை சந்தித்தவர்களுக்கு எல்லாம் இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் இந்த உயிரிழந்தவர்களை பெற்றிருக்கக்கூடிய குடும்பத்தவர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படுகின்றது. இது கட்சி சார்பில் ஒரு வகையான உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. எனவே கட்சி, ஆட்சி என்று 2 தரப்பிலும் என்ற உதவிகளை தமிழக முதலமைச்சர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக, அதாவது இந்த அரசு பணிக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்ட பிறகு 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய காலனி உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். கரூர் மாவட்ட ஆட்சியரகத்திலே தற்பொழுது இதற்கான நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இன்று காலை 10:30 மணி அளவிலே திருச்சி வந்தடைந்த முதலமைச்சர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வந்து கரூரிலே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். அதன் பிறகு கரூர் மாநகர எல்லைக்குள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சாலை பகுதி வழியாக முதலமைச்சர் ரோட் ஷோ மேற்கொண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காத்திருந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இந்த பணி நியமன ஆணைகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன. இதை சுற்றிலும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் ஒரு சில கட்சிகளும் கூட இது குறித்து கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். வழக்கமாக அரசு பணி என்பது டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக மாணவர்கள் தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று அரசு பணிக்கு செல்வார்கள். இதுதான் நடைமுறை. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அரசியல் கட்சி நடத்திய பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி என்பது சரியாக இருக்குமா என்ற அடிப்படையிலே கேள்விகள் எழுப்பி இருக்கின்றார்கள். அதே நேரம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நீதிமன்றம் வரை கூட சென்றிருக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இந்த அரசு பணி நியமனம் என்பது சரியான நடைமுறையை பின்பற்றவில்லை என்று குறிப்பிட்டு பணி நியமனங்கள் வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். திமுக சார்பில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரை சென்று முதலமைச்சர் இன்றைக்கு கரூர் பயணம் செய்வதற்கே தடை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். கரூரிலே நடைபெற்ற சம்பவத்திலே முதலமைச்சரும் ஒரு குற்றவாளி என்பதாக குறிப்பிட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகள் கடும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள், கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். எஃப்ஐஆரில் கூட பேர் இல்லாத பொழுது கரூர் வேலுச்சாமிபுரம் சம்பவத்திற்கு முதலமைச்சரை காரணமாக்க கூடாது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள்.